டே 2 ஆஃப் பட்ஜெட் வெயிட் கெயின் சேலஞ்ச். இன்னைக்கு மார்னிங் 6 o'clock ஏஞ்சாச்சு. ஏஞ்சதும் மார்னிங் ஒரு பிளாக் காஃபி போட்டு டைரக்டா ஜிம் போயாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் 9-10 மணிக்கு தான் எந்திரிப்போம். இப்ப மார்னிங் 6 மணிக்கு எந்திரிக்க கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும், நம்ம மாறி தானே ஆகணும். யூசுவலா நம்ம ஈவினிங் தான் ஒர்க் அவுட் போடுவோம். பட் இந்த சேலஞ்சுக்காக நம்ம மார்னிங் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணிருக்கோம். பிகாஸ் மார்னிங் நம்ம ஜிம் போய் முடிச்சிட்டோம்னா அந்த டேல நம்ம ஜிம் குவிட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இன்னைக்கு லெக் டே. சோ ஸ்ட்ரெச்சிங்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு ஒர்க் அவுட்ல டைரக்டா இறங்கியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லெக் ஒர்க் அவுட் போடுறோம். இதோட பின் விளைவுகள் என்னன்னு இன்னைக்கு தெரியாது, 2 நாள் கழிச்சு தான் தெரியும். தென் காடியை பேட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 பிரெட் 4 முட்டை ஒரு செவ்வாழை. வெயிட் கெயின் வந்துட்டா ஒர்க் அவுட் எவ்வளவு முக்கியமோ அதை விட டயட் ரொம்ப முக்கியம். அண்ட் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் அண்ட் சிக்கன் ஃப்ரை. டயட்னா ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. கேலரிக் சர்ப்ளஸ்ல இருங்க அண்ட் புரோட்டீன் இன்டேக் ஆன் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்கோ நாமளே ரெடி பண்ணியாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ. வெயிட் கெயின் வந்துட்டாலே கேலரிஸை தூக்கி விடுறது வந்தாங்க கிங். அண்ட் டேஸ்ட் வைஸ்லயும் சரி செம்மையா இருப்பான். சின்ன வயசுல எங்களோட இங்கிலீஷ் சார் வாழ்க்கையில டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொல்லுவாரு. அதோட அருமை எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. இன்னைக்கு டேவோட கிளைமேக்ஸ்க்கு 4 சப்பாத்தி எக் புரிஜி. நாளைக்கு பாப்போம். பாய்.